ஹலோ, வெல்கம் டு காட் ஆஃப் மோம்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கட்லா மீன் வறுவல் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்பொழுது வாங்க, நம்ம மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் கொஞ்சம் ஃபிஷ்ஷில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா உள்ள ஃபுல்லாக மசாலா உள்ள ஃபுல்லாக இறங்கணும். இறங்குற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட லெமன் ஆர் தயிர் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம். நம்ம கூட நல்லா ஃபுல்லாக மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நம்ம நல்லா உள்ள ஃபுல்லாக இறங்கணும். ஃபிஷ்ஷுக்கு நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுலேயே நம்ம மசாலா உள்ளே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணனா அடுத்த வீடியோ நான் போட முடியும். ப்ளீஸ் சப்போர்ட். உங்களோட ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு தேவை. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவை. தனியாக எடுத்து பிளேட்டில் எடுத்து நல்லா வச்சு விட்டுருவோம். எல்லா பீஸும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இப்போ ஊற வைக்கணும். ஸோ ஒரு 15 to 20 minutes ஊற வச்சிட்ட அப்புறம் தான் நம்ம பேனில் போட போகிறோம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துங்க. நல்லா உள்ள மசாலா ஸ்ப்ரெட் ஆகணும். இது முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா உள்ளே இறங்கி நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எல்லாம் தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி தனித்தனியாக வச்சுட்டு இப்போ ஒரு 20 minutes அப்படியே வச்சு விட்டுறலாம். ஸோ பாருங்கள், மசாலா உள்ளே எந்த அளவுக்கு இறங்கி இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா உள்ளே இறங்கி ஜூஸியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பேன் வச்சுருக்கோம். பேன் சூடானோன்னு அடுத்தது ஆயில் போடலாம். இப்போ ஆயில் போட்டாச்சு. நம்ம ஆயில் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ சூடாகிடுச்சு ஆயிருக்கு, நமக்கே தெரியுது. இப்போ ஃபிஷ் போட்டுட்டு இப்போ ஒரு பக்கம் ஃபிஷ் போட்டிருக்கோம்ல, ஒரு 10 minutes அப்படியே விட்டுடலாம் எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 10 minutes நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோ போட முடியும். ஸோ இப்போ போட்டாச்சு. ஒரு ஒன் சைடு ஒரு 10 minutes விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும்.
இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. திருப்பி நம்ம அடுத்த பக்கத்துக்கு மாற்றி விட்டுருவோம். ஸோ பார்த்தீங்களா, நல்லா வெந்து நல்லா இதுவாக இருக்குது. ஸோ எல்லா பீஸும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த ரெசிபி வந்து நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக சிம்பிளாக கொஞ்சம் டைம் சேவோட பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணலாம். இது ஈஸியாக. ஸோ இப்போது திருப்பி போட்டாச்சு நம்ம ஃபிஷ்ஷை. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். டென் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். ஃபிஷ் வந்து நல்லா வறுத்து இருக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஃபிஷ் நீங்கள் குழந்தைக்கு கூட தரலாம் தாராளமாக. ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லா மீனும் இப்போது பிளேட்டுக்கு எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.